Hello everyone. டெய்லியும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, நார்கோ டெரரிசம் அதை பற்றி தான் பார்க்க போறோம். சரியா? ஸோ நார்கோட்டிக்ஸ் அப்படிங்கிறது தெரியும். அது நார்கோ டெரரிசம் பார்ப்போம். எக்ஸ்பிளைன் ஹவு நார்கோ டெரரிசம் ஹாஸ் எமர்ஜ்ட் அஸ் அ சீரியஸ் த்ரெட் அக்ராஸ் த கண்ட்ரி. சஜஸ்ட் சூட்டபிள் மெஷர்ஸ் டு கவுண்டர் நார்கோ டெரரிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாடு முழுவதும் போதைப் பொருள் கடத்தல் சார்ந்த தீவிரவாதம் ஆனது ஒரு தீவிர அச்சுறுத்தலாக எவ்வாறு உருவெடுத்துள்ளது என்பதை விளக்குக. போதைப் பொருள் கடத்தல் சார்ந்த தீவிரவாதத்தினை எதிர்ப்பதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை பரிந்துரைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? சோ போதைப் பொருள் தீவிரவாதம் இதுல இருந்து நமக்கு இந்த நார்கோ டெரரிசம் அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கம் புரியுது. ஓகேங்களா? அதாவது தீவிரவாத அமைப்புகள் போதைப் பொருட்கள் அதிகமா விற்பனை அதன் மூலியமா விற்பனை பண்றாங்க. அதன் மூலியமா அவங்களுக்கு பணம் அப்படிங்கிறது பண வரவு அப்படிங்கிறது அதன் மூலியமா கிடைக்குது. அதை வச்சு அவங்க தேசத்துக்கு எதிரான செயல்களை அதிகமா செஞ்சுட்டு இருக்காங்க. சரியா? இதுதான் நம்ம நார்கோ டெரரிசம் அப்படின்னு சொல்றோம். ட்ரக் டிராபிகர்ஸ்க்கும் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. சரியா? இந்த ட்ரக் டிராபிகிங் பண்றதுனால அவங்களுக்கு அதிகமான மணி கிடைக்குது. அதை பேஸ் பண்ணி அவங்க டெரரிஸ்ட் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கறத எடுத்துட்டு வராங்க. அதுதான் நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல சொல்றோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்பிளைன் ஹவு நார்கோ டெரரிசம் ஹாஸ் எமர்ஜ்ட் அஸ் எ சீரியஸ் த்ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி நமக்கு எமர்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வேர்ல்டு மேப்ல கோல்டன் கிரெசன்ட்டுக்கும் கோல்டன் ட்ரையாங்கிள்க்கும் நடுவுல இருக்கோம் நம்ம. கோல்டன் கிரெசன்ட்னா எந்தெந்த கண்ட்ரீஸ்ல வரும்? நமக்கு பாகிஸ்தான், அடுத்தது ஆப்கானிஸ்தான், அடுத்தது பார்த்தோம்னா ஈரான். இவங்கதான் கோல்டன் கிரெசன்ட். அதிகமா இப்ப பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த ரீஜன்ல பார்த்தோம்னா ஓபிஎம் அப்படிங்கிற ட்ரக் அதிகமா இருக்கும். சரிங்களா? இந்த ரீஜன் ஃபுல்லாவே ஓபிஎம். இது கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நமக்கு இந்த நிறைய ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா? அதுல மத்த ட்ரக் டைப்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் இருந்து அதிகமா வரும். ஏன்னா அந்த சைட்லாம் பார்த்தோம்னா அதிகமா ட்ரக் யூசேஜ் அப்படிங்கிறது இருக்கும். எங்கெங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மியான்மர், அடுத்தது தாய்லாந்து, அடுத்தது லாவோஸ். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோம்னா சைபர் கிரைம்லயும் இந்த ரீஜன் வந்து அதிகமா நமக்கு ஈடுபாடுகளோட இருக்காங்க. சைபர் கிரைம் த்ரெட்டும் இந்த ரீஜன்ல தான் அதிகமா இருக்கு. அதையும் தாண்டி ட்ரக் டிராபிகிங் அப்படிங்கிறது பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஓகேங்களா? சோ இன்டர்நேஷனல் நார்கோட்டிக்ஸ் போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்ட்லயே 40% ஆஃப் ஓபியட் யூசர்ஸ் அப்படிங்கிறவங்க சவுத் ஏசியால தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சவுத் ஏசியானா இந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே வருவாங்க. சரியா? சோ அப்ப இந்தியா இந்த நாடுகளுக்கு நடுவுல இருக்கனால நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷனா இருக்கும். இங்க இருந்து இங்க ட்ரக்ஸ் போறதுக்கும், இங்க இருந்து இங்க போறதுக்கும் இது எல்லாமே இந்தியா வழியா தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப இந்தியாலயும் யூசர்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? தி யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. டெக்னாலஜினாலே நமக்கு இந்த இடத்துல டார்க் வெப் அப்படிங்கிற வார்த்தையை இன்க்ளூட் பண்ணிடணும். டார்க் வெப் மூலியமா தான் இந்த டிரான்சாக்ஷன்ஸ், இந்த ஆர்டர் பிளேஸ்மெண்ட் எல்லாமே நடக்கிறது டெக்னாலஜி அந்த டார்க் வெப் மூலியமா தான். சரியா? அடுத்தது லிங்கேஜ் வித் டெரரிஸ்ட் குரூப்ஸ். ஓகேங்களா? அதாவது இந்த நெட்வொர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டெரரிஸ்ட் குரூப் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ட்ரக் வந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. அத லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட குடுப்பாங்க. லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அங்க லோக்கல் பையர்ஸ் கிட்ட குடுப்பாங்க. லோக்கல் பையர்ஸ்ல இருந்து மணிய கலெக்ட் பண்ணி இந்த டெரரிஸ்ட் குரூப் கிட்ட குடுக்கிறது தான் அந்த ப்ராசஸ். அதன் மூலியமா தான் அந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஃபண்ட் ஆயிட்டே இருக்கு இப்ப. சரிங்களா? அப்ப 20-30% ஆஃப் ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் ஆப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ்-இ முகமது இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ்னால நடந்துகிட்டு இருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இது யாரோட ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டை நம்ம போட்டிருக்கோம். சரியா? அடுத்தது இன்க்ரீஸ்ட் ஸ்மக்லிங் த்ரூ கோஸ்டல் ரூட்ஸ். நம்ம நிறைய செய்திகள் கேள்விப்பட்டிருப்போம். குஜராத்தோட போர்ட்ல இவ்வளவு குவான்டிட்டிஸ் ஆஃப் கொக்கைனை வந்து இது பண்ணிருக்காங்க. அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நிறைய போர்ட்ல இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கோஸ்டல் ஏரியாஸ பேஸ் பண்ணி, கோஸ்டல் ரூட்ட பேஸ் பண்ணி ஸ்மக்லிங் அப்படிங்கிறது நடக்குதுன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. போர்ட் மூலியமா நமக்கு இந்தியாவுக்குள்ள வருது. இந்தியால இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் மூலியமா வெவ்வேறு பகுதிகளுக்கு போகுது. ஓகேவா? அடுத்தது நார்கோட்டிக்ஸ் அண்ட் மாவோயிஸ்ட் இன்சர்ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாவோயிஸ்ட் லிங்க்டு ஆபரேஷன்ஸ் எல்லாமே இந்த சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் அந்த ரீஜன்ல எல்லாம் பார்த்தோம்னா, இந்த ஒரு பேசிஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு அந்த
காசே போகுது. சரிங்களா? அத பேஸ் பண்ணி தான் அவங்க ஆர்ம்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க. அத பேஸ் பண்ணி தான் நம்மளோட சோல்ஜர்ஸ் மேல அட்டாக் நடத்துறாங்க. சரியா? அடுத்தது யூஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இந்தியா அஸ் அ டிரான்சிட் பாயிண்ட். இந்த கோல்டன் ட்ரையாங்கிள்ல இருந்து நமக்கு நார்த் ஈஸ்ட் இந்தியா வழியா தான் நமக்கு நெறைய ட்ரக்ஸ் வந்து அதிகமா உள்ள வருது. நார்த் ஈஸ்ட் இந்தியா ரொம்ப ட்ரக் மெனாஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறதா நமக்கு என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்லுது. அதே மாரி பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் லைக் நான் நேஷனல் சோஷலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து ஐசக் மொய்வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஐஎம் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? சோ இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா, இவங்களோட ஆக்டிவிட்டீஸ ஃபண்ட் பண்றதுக்கு ட்ரக்ஸ தான் நம்பி இருக்காங்க. சரியா? சோ அதுவுமே ஒரு காரணமா இருக்கு. அடுத்தது அட்வான்ஸ்டு ஸ்மக்லிங் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ட்ரோன்ஸ் மூலியமா அதிகமான ட்ரக்ஸ் வந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வருது. சரிங்களா? சோ அப்ப இதையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாரி கொலாபரேஷன் வித் ஸ்டேட் ஆக்டர்ஸ். அதாவது ஸ்டேட் ஆக்டர்ஸ் இன் த சென்ஸ் ஒரு நாடோடயே கொலாபரேட் பண்ணி மத்த நாடுக்கு நம்ம ட்ரக்ஸ் சப்ளை பண்றது. அதுக்கு எக்ஸாம்பிள் கிராஸ் பார்டர் ட்ரக் டிராஃபிக்கிங் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். அத சொல்லலாம். சரிங்களா? சோ இந்த மாரி தான் நமக்கு நார்கோட்டிக் டெரரிசம் அப்படிங்கிறது இந்தியால அதிகமாயிட்டே இருக்கு. நார்கோட்டிக் டெரரிசம் அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நார்கோட்டிக் ட்ரக்ஸ் சேல் பண்றாங்க. அதுலேருந்து வரக்கூடிய ஃபண்ட பேஸ் பண்ணி டெரரிஸ்ட் ஆப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அப்ப இத கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மாதிரியான மெக்கானிசம்ஸ்லாம் இருக்கு இந்தியால அப்படின்னு பார்த்தோம்னா, பார்டர் சர்வேலன்ஸ் அப்படிங்கறத இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பார்டர் சர்வேலன்ஸ் எப்படி இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பார்டர் சர்வேலன்ஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. லைக் சேட்டலைட்ஸ யூஸ் பண்றாங்க, ட்ரோன்ஸ யூஸ் பண்றாங்க. அதன் மூலியமா நமக்கு இந்த ட்ரக் டிராஃபிக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணி அத பிரிவென்ட் பண்ண முடியுது. இத யாரு பண்றாங்கன்னா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நமக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, என்ஹான்சிங் இன்டர்நேஷனல் கோஆப்பரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல நெறைய அக்ரீமெண்ட்ஸ் சைன் பண்ணி இந்தியா இந்த ட்ரக் டிராஃபிக்கிங் நெட்வொர்க்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா சைன்ட் த மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ஸ் ட்ரீட்டி வித் யுஎஸ்ஏ இன் 2022 டு காம்பேட் நார்கோ டெரரிசம் காம்பேட் பண்றதுக்காகவே, அத கட்டுப்படுத்துறதுக்காகவே இந்த ஒரு ஒப்பந்தத்த நம்ம சைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது ராபஸ்ட் ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ ட்ராக் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி இந்த மணி சப்ளை போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே, அத பேஸ் பண்ணி எந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அத பேஸ் பண்ணி அவங்க மேல ஆக்டிவிட்டீஸ வந்து நம்மளால எடுக்க முடியும். அப்ப இந்த ஃபினான்சியல் ட்ராக்கிங் மணி ஃப்ளோவ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டா, நமக்கு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு அந்த ட்ரக் மணி அப்படிங்கிறது போவாது. அதன் மூலியமா நம்மளால பிரிவென்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு FATF-ஓட ரெக்கமெண்டேஷன்ஸ நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? FATF அப்படிங்கிற அமைப்பு பார்த்தோம்னா, ஒரு நாடோட பினான்சியல் சோர்சஸ் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு கண்ட்ரிஸ் வந்து அ டெரரிசம்க்கு ஃபண்ட் பண்றாங்களா? இல்ல ட்ரக்க்கு ஃபண்ட் பண்றாங்களா? அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த நாடுகள வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு நாட FATF வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஃபண்டிங் அப்படிங்கிறது போகவே போகாது. எக்ஸாம்பிளுக்கு பாகிஸ்தான இவ்வளோ நாள் வந்து டெரரிஸ்ட்ட ஃபண்டிங் பண்றதுனால FATF அப்படிங்கிற அமைப்பு பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, கம்யூனிட்டி பேஸ்ட் டீராடிகலைசேஷன் புரோகிராம்ஸ். சோ நமக்கு இந்த ட்ரக் இன்ஃப்ளோவ மட்டும் கண்ட்ரோல் பண்ணா பத்தாது. ட்ரக் யூசர்ஸ வந்து நம்ம கம்மி பண்ணணும். அதுக்கு ரிஹாபிலிட்டேஷன் மெஷர்ஸ் அப்படிங்கிறத நம்மளோட யங்ஸ்டர் பாப்புலேஷன் மத்தியில கொண்டு வரணும். பிகாஸ் ட்ரக் யூசேஜ் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஃபேஷனா மாறிட்டே வருது. அது ஒரு வைபா மாறிட்டே வருது. சரிங்களா? சோ அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காக பார்த்தோம்னா, நமக்கு பஞ்சாப்ல ஒரு மிஷன் கொண்டு வந்திருக்காங்க. மிஷன் பரிவர்த்தன் அப்படின்னு சொல்லி ட்ரக் ரிஹாபிலிட்டேஷன்க்காகவே கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக பஞ்சாப்ல கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சாப், கேரளா, சண்டிகர் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தோம்னா, நமக்கு லிட்ரஸில ரொம்ப ஹையா இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ். ஆனா என்சிஆர்பி ரிப்போர்ட் படி பார்க்கிறப்ப, அதிகமான ட்ரக் யூசேஜ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சாப், கேரளா, சண்டிகர் அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். எங்கெல்லாம் லிட்ரஸி அதிகமா இருக்கோ, அங்க ட்ரக் யூசேஜ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத இந்த டேட்டாவ நம்ம இன்டர்பிரட் பண்ணி புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா, அ ட்ரெடிஷனல் ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலா இங்கெல்லாம் என்ன மாதிரியான ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, மெத்தம்ஃபெட்டமைன், கொக்கைன் இந்த மாதிரியான ட்ரக்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா, லாஸ்ட் 1 மந்த்ல மெத்தம்ஃபெட்டமைன் சீசர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிருச்சு. குறிப்பா சென்னையில. அ நெறைய ஃபேமஸ் பெர்சனாலிட்டீஸ், ஆக்டர்ஸ் இவங்கலாம் கூட இந்த மெத்தம்ஃபெட்டமைன யூஸ் பண்றாங்க. அப்படிங்கிறத நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம்னா, ஒருத்தவங்க கொரியர்ல மெத்தம்ஃபெட்டமைன அனுப்பி மாட்டியிருக்காங்க. சரியா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம கம்மி பண்ணணும்.
ட்ரக் யூசேஜ் அமாங்ஸ்ட் அவர் பாப்புலேஷன் அப்படிங்கறத கம்மி பண்ணணும். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் டீராடிகலைசேஷன் ப்ரோக்ராம்ஸ், ரீஹாபிலிட்டேஷன் மெசேஜ் அப்படிங்கிறது. அடுத்தது ஸ்ட்ராங்கர் இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் ஃப்ரேம்வொர்க். ஸோ லீகல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்டிபிஎஸ் ஆக்ட் இருக்கு. நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985ல வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஆக்ட் 2021ல அமெண்ட் பண்ணி ட்ரக் யூசேஜுக்கு ஸ்ட்ரிக்டரான பனிஷ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. பட் பனிஷ்மெண்ட் மட்டுமே பத்தாது, நமக்கு இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். ஸோ இந்த நார்கோட்டிக் ஆக்ட் கீழேயே பார்த்தோம்னா நார்கோட்டிக் கண்ட்ரோல் போர்டு அப்படிங்கறத 1986ல கொண்டு வந்திருப்பாங்க. இதோட இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கறத இன்னும் மாடர்ன் டைம்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான மெஷர்ஸை நம்ம பண்ண முடியும் அப்படிங்கறத சஜஷன்ஸா கொடுக்கணும். ஐ மீன் ஆல்ரெடி எடுத்த மெஷர்ஸை நம்ம எக்ஸாம்பிள்ஸை போட்டு கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். ஏன்னா ட்ரக் யூசேஜ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு, இல்லிசட் லிக்கர் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு, ஹூட்ஸ் ட்ராஜடிஸ் அப்படிங்கறதுலாம் அதிகமா இருக்கு. இந்த கள்ளச்சாராயம் தொடர்பான மரணங்கள் அப்படிங்கறதுலாம் தமிழகத்திலேயே நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அப்ப ட்ரக்ஸோட சீசர்ஸ் அப்படிங்கிறதுமே அதிகமாயிட்டே தான் இருக்கு. தமிழ் சொசைட்டிலுமே சரி, ஐ மீன் தமிழ்நாட்டிலுமே சரி, ஓவரால் இந்தியாலுமே சரி. பட் ட்ரக் ரிலேட்டடா சோசியோ எக்கனாமிக் ரிலேட் நமக்கு ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுல இருக்கக்கூடிய மெஷர்ஸை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? ரைட், நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.